1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஜனாதிபதி, பிரசிடெண்ட் அல்லது கிங் யாரோ ஒருத்தர் உங்களை ஆளுகை செய்கிறதுக்கு அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்காங்கல்ல, ஒரு மந்திரி சபை இருக்குல்ல, நாட்டுக்கு என்னது செய்யணும்னு திட்டமிட்டு செய்ய அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா? நம்ம ஜெபம் பண்ணினா தேசத்தில் அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம், பக்தி காணப்படுமா? நம்ம ஜெபிக்க தவறுகிறதுனால சாத்தான் இந்த தலைவர்களை தன்னுடைய கருவியாய் பயன்படுத்தி தேசத்தில் சமாதானத்தை கெடுத்து, ஐக்கியத்தை கெடுத்து, அன்பை கெடுத்து, தீமையான காரியத்தை கொண்டு வந்து விடுகிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நாம் தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி ஓட்டு அளிக்க போகிறீங்க, கட்டாயம் உங்களுடைய கடமையை நிறைவேற்றணும். நம்முடைய தேசத்துக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு ஓட்டளித்து நல்ல தலைவர்களை தெரிந்தெடுப்பது. ஏன் ஒரு ஓட்டில் என்ன வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஓட்டை வச்சு பிசாசு தன் காரியத்தை சாதித்து விடுவான். ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து செயல்படணும், ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, நல்ல தலைவர்கள் எங்களுக்கு வேணும், எங்களை ஆளுகிறவர்கள் தெய்வ பயமுள்ளவர்களாக எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுடைய தேசத்தில், மாநிலத்தில் காணப்பட நமக்கு சித்தமான தலைவர்களை தாரும் என்று நம்ம ஜெபிக்கணும். சரியா? அப்போ தேவன் உமக்கு சித்தமானவர்களை ஆளுகைகளை கொண்டு வாருன்னு கருத்தாக ஜெபிக்கணும். மற்ற தேசத்தில், மாநிலத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும். உங்கள் பிரதமர், ஜனாதிபதி, தேசத்தை ஆளுகிற ராஜா, அவங்களுக்காக ஆண்டவரே அவங்க மேலே உங்களுடைய ஆளுகை இருக்கணும், எங்கள் தேசத்தில், மாநிலத்தில் நன்மை நடக்கும்படி அவர்களை பயன்படுத்தும் அப்படின்னு ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிக்கணும் இதுக்காக. சரியா? இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் உள்ள லீடர்ஸுக்காக ஜெபிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் இந்த தேர்தலுக்காக நல்ல அரசாங்கம் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் தேசத்தை நேசிக்கிறோம், தேசத்தில் நல்ல தலைவர்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேச தலைவர்கள் மேலே இந்த ஆளுகை செய்து எங்கள் தேசத்தில் நன்மையான ஆசீர்வாதம் உண்டாக பயன்படுத்தும்.